தென்னகத்தலனுடைய டக்காய்ட் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா பூலந்தேவி அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா மம்பட்டியான் தான் முதல் ஆள். அதுக்கப்புறம் அவனை பற்றி கதைகள் பயங்கரமாக உலாவுச்சு. அதில் ரொம்ப ஃபேமஸ் கதை என்னன்னா, அயோத்தியாப்பட்டினம்னு சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. பேரே அங்கே இருக்காது. அப்போ பேருக்கு பின்னாடி இந்த ஜாதி பேர் தான். ட்ரெயினை விட்டு இறங்கும் போதே வந்துட்டாருப்பா பிள்ளை வந்துட்டாருப்பா அப்படிம்பாங்க. பிள்ளைங்கிறது என் ஜாதி பேர். பிள்ளை வந்துட்டாருப்பாங்க, முதலியார் வந்துட்டாருப்பா. ஆபத்தினுடைய சப்போர்ட்டில் தான் ஆட்டோ சக்கரை இயங்குது. அது பெரிய விஷயம் ஆச்சு. அன்றைக்கி இருந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அந்த விஷயத்தில் ஃபுல்லாக மாட்டினார். சீரியலாகவே வந்தது. எல்லாம் இந்து மதத்தை விட்டு வெளியே போகிறவன் மிக அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே வந்து ஜாதி வெறி பெருசாக இருக்கிறதுனால. மலப்புரம் ஒரு டிஸ்ட்ரிக்டே அப்படியே இதாக மாறிச்சு, அப்படியே முஸ்லீமாக மாறினாங்க. காரணம் அங்கே ஜாதிய சண்டைகள் மிக அதிகம். ஜாதியே வேணான்னு தானே வெளியிட்டு. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இந்த விஷயங்கள் நடைபெற்றுருக்கு அப்படின்றது. இந்த ரவுடிசம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ரவுடிகள் படுகொலை, அதற்கு பின்னணியில் உள்ள இந்த சாதிய வன்மங்கள் போன்ற விஷயங்கள் நம்ம பல படுகொலைகள்லாம் பார்த்துருக்கோம். சாதிய ரீதியான படுகொலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நீங்கள் நம்மளும் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. தீபக் ராஜா பாண்டியன் அப்படின்ற ஒரு ரவுடி வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 நாட்கள் வந்து 4 பேர் வந்து அவரை வெட்டி கொள்கிறாங்க. அதற்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதற்கான காரணங்கள் பல சொல்லப்படுது. அவர் வந்து ஏற்கனவே ஒரு கொலையின் வந்து காரணமாக இருந்தார். அந்த காரணத்திற்கு பழி வாங்கிறதுக்காக இந்த கொலை அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றது. இன்றைய தினம் அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் அப்படின்றது நடக்குது. பல மக்கள் அதுக்கு வந்து போகிறாங்க. பல இளைஞர்கள் மக்கள்னு சொல்லிட முடியாதுனாலும் பல இளைஞர்கள் வந்து அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துக்கு போகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, மதுரை இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு பல வருடங்களாக. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பல காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலராக இந்த தென் மாவட்டங்களில் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? எப்போவுமே கொஞ்சம் தென் மாவட்டங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கிறது வழக்கம். அது கீழே இருக்கிறதுனால அவங்களுடைய மற்ற கலாச்சாரங்கள் வந்து அதிகமாக உள்ளே வராத இடங்களாக இருந்தது. தென் மாவட்டங்களில் வந்து திருநெல்வேலியெலாம் கேரள பாதிப்புகள் மிக அதிகம். அதனால் அங்கே வந்து இதெல்லாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது இருக்குது எல்லா மாவட்டங்கள்லையுமே. என்னுடைய சேலம் மாவட்டத்தில் மம்பட்டியான் கதையில் என்ன ஆச்சு, அவனுடைய உறவினர்களை மம்பட்டியானுடைய உறவினர்களை பட்டப்பகலில் வந்து ஒரு பங்காளிகள்லாம் சேர்ந்து தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவன் ஊரில் இல்லாத நேரம் திரும்பி வந்தபோது தன்னுடைய சொந்தங்களை அத்தனையும் ஒரு 7-8 பேரை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஒரு ஆக்ஷன் இருக்கலன்னு தெரிஞ்ச உடனே தன்னந்தனியாக பண்ணி வந்தான் மேட்டூரில். தன்னந்தனியாக வந்து யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அத்தனை பற்றி பட்டப்பகலில் எல்லாத்துக்கும் முன்னாடி வெட்டி தலையை வெட்டி எடுத்துட்டோம். தலையை வெட்டி கையில் எடுத்துட்டோம். ஒருத்தர்கிட்ட போகல. அதுக்கப்புறம் அவனை போலீஸ் தேடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு தென்னகத்தலனுடைய டக்காய்ட் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா பூலந்தேவி அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா மம்பட்டியான் தான் முதல் ஆள். அதுக்கப்புறம் அவனை பற்றி கதைகள் பயங்கரமாக உலாவுச்சு. அதில் ரொம்ப ஃபேமஸ் கதை என்னன்னா, அயோத்தியாப்பட்டினம்னு சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு போலீஸ்காரர் வந்து அங்கே மம்பட்டியானுடைய ஏரியா அதெல்லாம் அங்கே வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படம் பார்த்து முடிச்சுக்கும் போது அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து யாரோ ஒருத்தர் கையில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படித்து பார்த்தா மம்பட்டியா இவ்வளோ நேரம் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது கூட தெரியாமல் உனக்கு என்ன அவ்வளோ தீவிரமாக படம் பார்க்க வேண்டியது. அது பத்திரிகைகள் எல்லாம் வந்து இப்போ அது மாதிரி. அப்புறம் பல சமயங்களில் வந்து பட்டப்பகலில் அவர் வந்து இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி ரோட்லாம் போனார், யாரும் கிட்ட போகல. ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு? எங்கள் வீட்டுக்கு சேலத்தில். அது அப்போ வந்து என்னன்னாக்கா உங்கள் வீட்டு வழியாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்போ ஒரு ஓடை இருந்தது. அந்த ஓடையெல்லாம் இப்போ மூடிவிட்டாங்க. அந்த ஓடை வழியாக ஏற்காட்டிலேருந்து தண்ணி வந்து அப்படியே சர்க்கிள் ஏரியில் வந்து ரொம்ப அந்த ஓடை வழியாக 6-7 பேரோட ஒரு 2-3 தடவை போயிருக்குது. அதனால் உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு வந்து கேட்டாங்க. அது போனதுக்கான ஆதாரங்கள்லாம் அவங்க காட்டினாங்க. எங்கள் வீட்டில் நாய்கள் இதெல்லாம் அதிகம். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் வேட்டை நாயை நாங்கள் 4 வச்சுருக்குறோம், அத்தனை நாய் சேர்ந்து குலைச்சிருந்ததுன்னா போய் பிடிச்சிருந்ததுன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் போலீஸ் கடைசியில் சொன்னாங்க, உங்கள் வீட்டு வழியாக தான் அவங்க அடிக்கடி போகிறாங்க, மேட்டூர்லேருந்து வர்றது இந்த ரூட்டில் தான் வர்றாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அதே மாதிரி திருநெல்வேலியை பொறுத்தவரைலாம் அந்த காலத்தில் 40களிலும் 30களிலையும் இருந்த வந்து ஜம்புலிங்கன்னு ஒருத்தர். ஜம்புலிங்கத்தை பற்றி எதோ சொல்லுவாங்க.
அவர் ரயில் மேலெல்லாம் ஏறி தப்பிச்சு ஓடினார். அவரை துரத்துக்கிட்டு ரயில் மேலே ஓடினாங்க. அப்படியே ரயில் மேலே ஓடி போய் என்ஜின்கிட்ட போய் அப்படியே அந்த பக்கமாக பாலத்தில் குச்சி தப்பிச்சு போனார் அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் உண்டு. ஜம்புலிங்கத்துக்கு வந்து போலீஸ் இந்த மாதிரியெல்லாம் மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டு அன்றைக்கி அதெல்லாம் இருந்தது. அது மாதிரி பல பேர்கள் இருந்திருக்காங்க. இது அவங்களாம் ரவுடின்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து ஒரு வகையில் இந்த ராபின் ஹுட் ஸ்டைல், ராப் பீட்டர் பே பால் அப்படிம்பாங்க. பீட்டருங்கிற பணக்காரன்ற கொள்ளையடித்து பாலுங்கிற ஏழைக்கு கொடுக்கறது, அது மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம். அதனால தான் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு உண்டு. அது மாதிரி நேரம் இப்போ சென்னையை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்ச போது மகிமதாசன் இருந்தார். அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்டபோது புரசவாக்கம் ஒரு நாள் புரசவாக்கத்து பக்கம் யாராலையும் போக முடியும். புரசவாக்கம் வந்து தனியாக போயிடுச்சு. அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கு அவர் பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஃபாலோயர்ஸ் எப்படி சார் உருவா அது தெரியல. அந்த ஏரியாவை நாங்கள்லாம் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறோம். அன்றைக்கி அந்த புரசவாக்கத்து சைட்லேருந்து அந்த பக்கத்துலேருந்து வர்ற ஒரு டாக்டர்னு வரும். என்னன்னு பார்த்தாக்கா மகிமதாஸ்னால பூரா டிராஃபிக் பிளாக் ஆகி யாராலுமே வர முடியாது போயிடுச்சு. எல்லாம் நாங்கள்லாம் இந்த பக்கம் வந்து போகிறவங்கெல்லாம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டோம். 2 நாள் எங்களால் மருத்துவமனையை நடத்த முடியல. அந்த அளவுக்கு மகிமதாஸ் இருந்தார். அது மாதிரி பல இருக்காங்க. இப்போது அது மாதிரி நிறைய பேர்கள் இன்றைக்கும் ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு அதை பேரை சொல்லிக்கிட்டு. இல்லை, இவருடைய இந்த சம்மந்தப்பட்ட இந்த தீபக் ராஜாவுடைய கொலை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழிக்கு பழி வாங்குற ஒரு கொலையாக தான் இருந்திருக்கு. பசுபதி பாண்டியன் அப்படின்ற அவருடைய கூடவே இருந்தவர் தான் இந்த தீபக் ராஜா. அதனால் அவர் வந்து அவர் கொலையாகியே ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக அது இப்போ அவருடைய கொலை அப்படின்றது நடந்திருக்கு. ஒரு சாதிய வன்மம் அடிப்படையிலேயே இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ந்து நடக்க பகுதியில் ஜாதி அடிப்படையில் நிறையா நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தஞ்சாவூருக்கு கீழே போயிட்டீங்கன்னாலே உங்கள் பேரே யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன நடர வர்றீங்களா, என்ன படையாச்சி வர்றீங்களா, என்ன தேவரை வர்றீங்களா, ஏன்னா என்ன இவரை வர்றீங்களா, இப்படி தான் கேட்பாங்க. பேரே அங்கே இருக்காது. அப்போ பேருக்கு பின்னாடி இந்த ஜாதி பேர் தான். ட்ரெயினை விட்டு இறங்கும் போதே வந்துட்டாருப்பா, பிள்ளை வந்துட்டாருப்பா அப்படிம்பாங்க. பிள்ளைங்கிறது என் ஜாதி பேர். பிள்ளை வந்துட்டாருப்பாங்க, முதலியார் வந்துட்டாருப்பா, கவுண்டர் வந்துட்டாருப்பா அப்படி. அந்த தஞ்சாவூர் தாண்டிட்டிங்கனாலே பேரே பிரயோஜனம். அந்த அளவுக்கு அங்கே ஜாதி. ஏன்னா திராவிட இயக்கங்கள் பெருசாக அப்போ வேறுணாத இடம் திருநெல்வேலி, அந்த நாகர்கோவில் பக்கம். அதனால் அங்கே வந்து அந்த ஜாதிய அடிப்படையில் அங்கே இதாகும். அந்த ஜாதி சண்டைகள் அங்கே மிக அதிகம். அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு காரணம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரத்தத்திலே ஊறிடும். ரத்தத்தில் நாங்கள் அங்கே இதுக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய இன்ஸ்பெக்ஷனுக்கெலாம் போவேன். அங்கே அந்த ஊர்களை பற்றியும் சொல்லுவாங்க. அரசாங்க ஊழியர்கள் மேலே பெட்டிஷன் மிக அதிகமாக வர்றது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வரும். அவங்க ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, யாரையும் பார்த்து குட் மார்னிங் கூட சொல்லாத, பேசாமல் தலை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டு தலை குனிஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒன்றும் பண்ணாத. நீலாம் மெட்ராஸ்காரன், உனக்கு ஒன்று விவரம் புரியாது, உனக்கு இந்த விவரம்லாம் தெரியாது. ஒன்று உள்ள ட்ரெயின் விட்டு இறங்கும் போதே இவர் இறங்கிய விதம் சரி இல்லை, ஒரு பெட்டிஷன் போட்டுருவோம். அந்த மாதிரி ஊர் அது அப்படி. அந்த பக்கமெல்லாம் அது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இல்லை சார், சென்னையில் அந்த மாதிரியான இது உங்களுக்கு ரொம்ப கம்மி. வந்து கொஞ்சம் காஸ்மோபாலிட்டன். நீங்கள் வன்னியர்கள் தான் இங்கே மிக அதிகம். சென்னையை பொறுத்தவரை வன்னியர்கள் மிக அதிகம். ஓரளவுக்கு நாடார்கள் பெரிய இது இருக்காங்க. அதுக்கு பிறகு துளு விழாளர்கள் நிறையா இருக்காங்க, அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மற்ற ஜாதிக்காரர்கள்லாம் இருக்காங்க. பார்த்திங்கன்னா வன்னியர்கள் தான் மிக பெரும்பான்மைன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா வன்னியர்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் பெரிய சமுதாயம். ஏன்னா ஆர்காட் நவாப், அவங்க இது ஆர்காட் நவாபுக்கிட்ட இருந்தது ஊர் தானே. ஆமாம், நீங்கள் சேப்பாக்குன்னு சொல்கிறதும் சரி, கோடம்பாக்கம் வந்து கோடாபாக்கு, குதிரைகள் கட்டி வச்சிருந்த இடம் தான். அதை கோடம்பாக்கங்க தான். சைதாப்பேட்டைக்கு வந்து சைதா கான் அப்படிங்கிற பேரில் தான் சைதாப்பேட்டை. எல்லாமே முஸ்லீம்கள் பேர் தான். அதனால் இப்போ முஸ்லீம்களுக்கு மிக அதிகம். அவங்களுடைய ராயப்பேட்டை பக்கம் போனீங்கன்னாக்கா அமீர் மங்காலை சுற்றி இருக்கவங்க போகிறாங்க, அவங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் தான். அதனால் அவங்க ஒரு பெரிய இது. ஆனால் இங்கே இதெல்லாம் நிறைய எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட ஜாதி வந்து இங்கே டாமினேட் பண்ணுறதுங்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படுகொலைகளுக்கோ இந்த மாதிரி சாதிய ரீதியான கொலைகளுக்கோ ஒரு அரசியல் காரணமாக இருக்குது. சென்னைக்கும் அதுக்கும் அந்த சம்மந்தம் இருக்கா சார்? சென்னையில் கொஞ்சம் இருந்தது, அரசியல் ரீதியான கொலைகள்லாம் நிறையா இருந்தது. பார்த்திங்கனாக்கா ஹார்பரில் நல்ல தம்பின்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல தம்பின்னு தான் அவர் பேர் நினைக்கிறேன். பெரிய திமுக தலைவர். ஒரு நாள் பட்டப்பகலில் வெட்டி போட்டார். அரசியல் ரீதியான கொலை தான். அவர் வச்சது தான் சட்டம் ஹார்பரில். அதுக்கப்புறம் தான் ஜெயக்குமார்லாம் வந்தார். ஜெயக்குமார்னா அவருடைய சிஷ்யராக இருந்தது. அது மாதிரி அதை அந்த நல்ல தம்பி. அது மாதிரி டி நகரில் யாரோ ஒரு தலைவர் இருந்தார். அவங்கெல்லாம் கொஞ்சம் அரசியல் ஜாதி ரெண்டுமே. இந்த ஆட்டோ சங்கர் மாதிரியான நபர்களுக்கு அதுவும் ஆட்டோ சங்கர் கதை வேறு.
ஆட்டோ சங்கர் அரசியல் ரீதியாகவே இயங்கலை, முழுக்க முழுக்க போலீஸ் காவல்துறையினுடைய சப்போர்ட்டில் தான் ஆட்டோ சங்கர் இயங்குது. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அன்றைக்கி இருந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அந்த விஷயத்தில் ஃபுல்லாக மாட்டினார். சீரியலாகவே வந்தது, அவர் பேரெல்லாம் வந்தது. அது அப்படியே பூசி மறைச்சாங்க. இங்கே தான் இந்த இடம் தான் அந்த மசூதி இருக்குது, மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் தான் ஆட்டோ சங்கர். அது பூராமே சமாதி. அது வரிசையாக இப்போ எல்லாம் பணங்களாக ஆட்டோ சங்கர் பண்ண கொலைகள்லாம் அங்கே தான் இது பண்ணாங்க. போலீஸ் துறையோட துணையோடு தான் ஆட்டோ சங்கருடைய, அதாவது அரசியல் வரல, முழுக்க முழுக்க போலீஸ் காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் வந்து தூக்கில் போடுறதை வந்து அவங்க ஆதரித்து தூக்கில் போட்டால் தான் தப்பிப்போம், இல்லாட்டி போனால் பல அதிகாரிகள் மாட்டிட்டு ஆட்டோ சங்கர் கதையை வேறு. இல்லை இப்போ தென் மாவட்டங்களில் இது வந்து அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா சார்? முன்னைக்கு இப்போ அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? அவ்வளோ தூரத்துக்கு விளம்பரங்கள் வரதில்லை, அது எப்போவுமே அங்கே இருக்குது, எப்போவுமே அங்கே இருக்குது. நீங்கள் அதனால தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மதத்திலேருந்து மதம் மாறுறவங்க வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் இந்து மதத்தை விட்டு வெளியே போகிறவங்க மிக அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே வந்து ஜாதி வெறி பெருசாக இருக்கிறதுனால. மலப்புரம் ஒரு டிஸ்ட்ரிக்டே அப்படியே இதாக மாறிச்சு, அப்படியே முஸ்லீமாக மாறினாங்க. காரணம் அங்கே ஜாதிய சண்டைகள் மிக அதிகம். ஜாதியே வேணான்னு தானே வெளிப்பட்டு இந்துத்துவாங்கிறனுடைய கொடுமையை நீங்கள் பார்க்கணுன்னா தென் மாவட்டங்களுக்கு போகணும். அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். மதமாற்ற தடைச்சட்டை ஏன் கொண்டு வந்தாங்க? இப்படியே போச்சுன்னாக்க இந்த நாட்டில் ஒருத்தவங்க கூட பாப்பானா தோறமிச்ச எல்லாருமே முஸ்லீமாவும் கிறிஸ்தவனாக மாறிடுவாங்கிற நிலைமை வந்தது. எங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் நான் 2 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். லீவில் ஊருக்கு போகும்போது அவன் இந்துவாக போயிருப்பான், வரும்போது பார்த்தா கிறிஸ்டினாக வருவான். அம்மா நிறைய பேர் இருந்தாருங்க. ஏன்னா அவர் பார்த்தேன்னா அவர் ஃபாதரை சொன்னார், மாறிட்டேன் அப்படி, அவ்வளோதான். கழுத்தில் சிலுவை போட்டு அது மாதிரி முஸ்லீமாக மாறிட்டேன். அங்கே தான் அதை நான் முதல்ல பார்த்தேன். அது எனக்கு எங்கள் மாதிரி சேலத்தில் படித்த போனவங்களுக்கெல்லாம் மதுரைக்கு போனபோது எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் ஒன்றுமே புரியலை. உள்ளே நுழைஞ்ச எனக்கு முதல்ல என்னுடைய ஜாதி என்னான்னு தெரிஞ்சது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்ன ஜாதி. அவர் அந்த எங்கள் ஜாதிக்கான ஒரு தலைவருக்கு பிறந்த நாள், அது ஊர்வலம் போது என்னை வந்து கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், எனக்கு நான் எந்த ஜாதின்னு தெரியாது வரைக்கும் சொல்லலை. ஏய் உன் எஸ்எல்சி புக்கில் க்ளீனாக அந்த ஜாதின்னு போட்டுக்கிட்டு வாடா மரியாதைன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த தலைவரே நான் முதல் முறையாக பார்க்குறேன். அவர் தான் எங்கள் ஜாதி தலைவர். நாங்கள் ரைட்டு கேள்விப்படுத்த கூட இல்லை. தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய ஆள், வட மாவட்டங்களில் அவர் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. போய் ஒருத்தரும் கூட்டிகிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க. இல்லை அது வரைக்கும் உங்களுக்கு சொல்ல ஜாதியே என்னன்னு தெரியாது. நீங்களும் கேட்டு நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அதனால் என்னன்னே தெரியாது. இன்றைக்கி எனக்கு அது மறுபடியும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சு. ஏன்னா என் வீட்டில் என் மருமக வந்து ஆந்திராக்கார பெண், என் குடும்பத்தில் இல்லாதவங்களே கிடையாது. முஸ்லீம் இருக்கார், ஒரு பேத்தி வந்து முஸ்லீமை கட்டி வச்சு, ஒரு பேத்தி வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த கால்டன் பாசி சிக்கிம் நாட்டை சேர்ந்தவர், அவரை கட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு உறவுக்கார பையன் வந்து குஜராத்தியை கட்டிக்கிட்டான். என் மனைவியினுடைய தம்பி வந்து ஒரு வங்காளியை கட்டிக்கிட்டான். ஒரு ஒன்று விட்ட சகோதரனுடைய மகன் பேரன் ஒரு பட்டியலினத்து பண்ணி கட்டிக்கிட்டான் ஆஸ்திரேலியாவில். எந்த ஜாதியில் என்ன சேர்த்து வைங்க? இது ஏதோ ஒரு சிவாஜி படம் மாதிரியே இருக்கே சார். சிவாஜி பாரத விலாஸ் அதெல்லாம் பிச்சை வாங்கினேன். அதெல்லாம் பிச்சை வாங்கணும். அந்த எனக்கு எப்போவுமே ரொம்ப விரும்பி பார்க்குறது வந்து அந்த பேத்தியோட சிக்கிம் மாப்பிள்ளை இருக்கான அவங்ககிட்ட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த பௌத்த மதத்தெல்லாம் இது பண்ணுவான், கும்பிடுவான். நான்வெஜ்ஜு அவன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஏன்னா புத்திஸ்ட்டுங்கிற நான்வெஜ் அவன் சாப்பிடக்கூட நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான். பசங்கள்லாம் சிக்கிம் ஸ்டைலில் பிறந்துருக்காங்க. 2 பசங்க 2 பேரும் சிக்கிம் ஸ்டைலில் பிறந்துருக்காங்க. அவனுக்கு நம்ம கல்ச்சரே வேறு, அவனுக்கு நம்ம கல்ச்சரே வேறு. அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த நவாஸ் ஷெரீஃப்னு ஒரு இன்னொரு மாப்பிள்ளை, அது டிப்பிக்கலாக ஒரிஜினல் உருது பேசுகிற முஸ்லீம். எங்கே போகிறது? என்னுடைய மருமக வந்து ஆந்திரா ஸ்டைலில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அது இதெல்லாம் கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நான் சொல்லுவேன், ஏம்மா நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் கொண்டாடு என்ன பண்ணுறது மாமா? நான் அதெல்லாம் தலையிட்டுக்கிறது. அது அப்படியே பண்ணிட்டு என் பையன்கிட்ட மாத்திரம் சொன்னேன், ஜாக்கிரதா நீ பெரியார் பிறந்த நீ பிறந்துவாங்க, கொஞ்சமாக அது கொஞ்சம் நாத்திகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படி. அதனால் எங்களுக்கெல்லாம் வட மாவட்டங்களில் இருந்தவங்களுக்கு வந்து வன்னியர்கள் மாத்திரம்தான் அங்கே வந்து இதாக இருப்பாங்க. அவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைம்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. வன்னியர்கள் தான் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்தாங்க. அதே வந்து நான் படித்த கிறிஸ்தவ பள்ளி அங்கே எல்லாருமே இருந்தாங்க. அதனால் அங்கே எங்களுக்கு அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அது இதுங்கிற பிரச்சனையே கிடையாது. எங்கள் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான்.
இங்கே சென்னையிலையும் பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் இருந்தார், டிரைவர்களும் அவங்க தான் இருந்தாங்க. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.